அன்றைக்கு நாம் இருந்த சூழ்நிலைக்கும் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு என்று நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நீங்க நம்ம ஒவ்வொருவரோடு நான் இந்த கேள்வி கேட்டா நீங்க சொல்ல முடியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் நான் இப்படியாக இருந்தேன், என் வாழ்க்கை விதமாக இருந்தது, என்னுடைய செயல்பாடுகள் விதமாக இருந்தது, என்னுடைய பேச்சுவார்த்தைகள் விதமாக இருந்தது, என்னுடைய குணாதிசயங்கள் விதமாக இருந்தது, என்னுடைய நடத்தை என்னுடைய கிரியைகள் இவ்விதமாக இருந்தது. ஆனால் என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அன்றைய நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வித்தியாசமான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்களேன், எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஆக சில சமயங்களில் நாம் கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பார்ப்பது நல்லது. ராமன் சொல்லலாமா? நாம் வந்த பாதைகளை, நாம் வந்த சூழ்நிலைகளை, நாம் வந்த குடும்ப பின்னணியங்களை, ஸ்தோத்திரம், கடந்த நாட்கள் நம்முடைய வேலைகளை விதமாக இருந்தது, ஸ்தோத்திரம், அதே போல சிந்திக்கணும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக நம்முடைய ட்ரெஸ் கோடிங் விதமாக இருந்தது. இவ்விதமாக நம்முடைய ட்ரெஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நம்முடைய ட்ரெஸ் கோடிங் விதமாக இருந்தது, ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவரை அறிந்த பிறகு நம்முடைய ட்ரெஸ் கோடிங் எப்படி இருக்கிறது? வரமென்னு சொல்லலாமா? அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்முடைய ட்ரெஸ் கோடிங் நல்ல கவனிங்க. சகோதரிகள் 2 பேரும் சொல்றேன். சகோதரிகள் எவ்விதமாக இருந்திருப்போம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, ஆமென், நாம டவுனுக்கு போகணும்னு சொன்னா வீட்டில் இருக்கிற முல்லைச்செடியுடைய பூவெல்லாம் எங்க வந்துடும்? தலையில வந்துடும். எப்போ? இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஸ்தோத்திரம். அது கிடைக்கலன்னா அங்க இருக்கிற நல்ல ரோஜா பூ என்ன வந்துடும்? எங்க வந்துடும்? தலையில வந்துடும். ஸ்தோத்திரம். பயங்கர மனமாக அது மனஞ்சுன்னா அந்த முல்லைப்பூடைய மனம், ரோஜா பூடைய மனம். அதே போல பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம பார்க்கும்போது நெத்தியில என்ன இருக்கும்? பட்டை இருக்கும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஸ்தோத்திரம், பட்டை போட்டிருப்போம். வந்து சிலவங்க குங்குமம் வச்சிருப்பாங்க, சிலவங்க சந்தனம் வச்சிருப்பாங்க, எத்தனையோ வேலையில பண்ணி இருக்கிறோம். வந்து ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு பழைய எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ராமன் சொல்லலாமா? அன்றைக்கு நாம பட்டையும் சொட்டையும் பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி இருந்தோம். என்றைக்கு இது எல்லாம் தூர வீசிட்டு ஆண்டவர் நம்மை படைச்சு அந்த அவருடைய முகத்தின் பிரகாசத்திற்கு நாம் மாற்றப்பட்டோமோ அன்றையிலிருந்து இதுவரைக்கும் நாம் எல்லாரும் அழகாக இருக்கிறோம். சத்தமே வர மாட்டேங்குது. எப்படி இருக்கிறோம்? நாம அழகா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் ஒருவேளை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் நம்முடைய சமூகத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர் நம்மை புறக்கணிச்சிருக்கலாம், நம்மளை தூசிச்சு பேசி இருக்கலாம், நம்மளை அவமானம் பண்ணி இருக்கலாம், நிந்திச்சிருக்கலாம், பரியாசம் பண்ணி இருக்கலாம். அவைகள் எல்லாம் தாங்கி சகித்து அவர் இத்தனை ஆண்டு காலங்கள் நம்ம கடந்து வந்த பொழுது இப்ப நம்ம திரும்பி பார்க்கும் போது சொல்ல முடியும், இன்றைக்கும் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். நானும் கிறிஸ்துவின் நிமித்தமாக உயர்த்தப்பட்டிருக்கிறேன். சொல்லலாமா? பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் இருந்திருக்கலாம், அவன் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், வேலை ஜோலிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், வருமானத்தில் மிகப்பெரிய குறைவாக இருந்திருக்கலாம், ஆரோக்கிய குறைபாடாக இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். அவன் நல்ல வீடு வசதி இல்லாமல் நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம சொல்ல முடியும், திரும்பி பார்க்கும் பொழுது அன்றைக்கு என்னை பார்த்து வீடு வாசல் இல்லாதவரே என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அமிதமாக இருக்கிறார்கள். நானோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லலாமா? ஆக நாம் கூடி வரும்பொழுது எல்லாம் நாம் சிந்திக்கணும், நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். காரணம் என்ன? அவர் என்னை உங்களை அவிதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்ம அரை மணி நேரத்துக்குள்ளாக அவன் சுருக்கமான ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பாக வைத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
ஆமென். 43ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எல்லாரும் சத்தமா இந்த வசனத்தை ஆமென் ஏகமா என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்களேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். இந்த ஜனம் எந்த ஜனம்? இந்த ஜனம் எந்த ஜனம்? சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமா? நாம எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? நாம எல்லாரும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். எதற்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம்? தேவனின் துதியை சொல்லி வருவதற்காக. ஏற்படுத்தப்படாமல் யாரும் தானாக ஏற்படுத்த முடியாது. ஏற்பாடு செய்யாமல் யாரொன்றையும் ஒரு காரியங்களையும் தானாக ஏற்படுத்தி அதை மகிமையை காண முடியாது. ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் ஒருவதற்கு பின்பாக ஏற்படுத்துகிறவர் இருந்தால் மட்டும்தான் ஒரு காரியத்தை ஏற்பாடு செய்ய முடியும். ஹல்லேலூயா. கவனிங்க. ஆமென். ஏற்பாடு செய்தல், பல விதத்தில் ஏற்பாடுகள் செய்வதை நம்ம இந்த பூமியில பார்க்க முடியும். பாருங்க, ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால், ஒரு கம்பெனி ரன் பண்ண வேண்டும் என்றால், அல்லது அங்க ஒரு வேலை காரியங்களை நியமிக்க வேண்டும் என்றால், அதற்கு பின்னாலே ஒருவர் கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த நபர் அந்த வேலை செய்வதற்கு ஏற்பாடு செய்வார். ஆமென். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெங்காலிகளும் நிறைய வட இந்தியர்கள் நம்ம தென்னிந்தியாவில் வேலை செய்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு கம்பெனிலேயோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிலையோ அது ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்க வேலை செய்ய வேண்டும் என்றால் இவர்களை அழைத்து வேலை செய்வதற்கு அங்க ஏற்பாடு செய்தால் மட்டும்தான் இவர்கள் என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். சொல்லலாம். எல்லாரும் விழித்துதான் இருக்கிறீங்களா? சொல்லலாம். யாருங்களை விசுவாசிக்கிறேன். அப்ப ஏற்பாடு செய்யாமல் யாரும் எந்த வேலையும் எந்த காரியமும் செய்ய முடியாது. செய்ய முடியுமா? சொல்லுங்க. செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப பாருங்க, ஒரு திருமண காரியம் நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஒரு திருமணம் நடைபெற வேண்டும் என்றால், ஆமென், இப்போ பொண்ணு பார்த்தாச்சு, பேசியாச்சு, எல்லாமே ஏற்பாடு. இப்ப நிச்சயம் நடத்தணும்னு சொன்னால் நிச்சயத்தை என்ன செய்ய வேண்டும்? இருக்கீங்களா இல்லையா? நான் சொல்றேன், தமிழ் யாருக்கும் புரியலையா? நிச்சயம் நடக்கணும்னு சொன்னா நிச்சயத்தை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. நிச்சயத்தை என்ன செய்யணும்? நிச்சயம் நடத்தக்கூடிய சூழ்நிலைகளை என்ன செய்யணும்? ஏற்படுத்த வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்ப நிச்சயம் நடத்த போறாங்க. ஆமென். அந்த நபர்கள் என்ன செய்வார்கள்? போய் மண்டபம் பார்ப்பார்கள். மண்டபம் பார்த்து அதற்குண்டான சமையலுக்குண்டான சமையல் ஆட்களை கண்டுபிடிப்பார்கள். அதுக்குரிய தேவைகள் எல்லாம் சந்திச்சு எல்லாமே அங்க செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இப்ப என்ன செய்வாங்க? நிச்சயதார்த்தத்துக்கு நாளை தினத்துல என்ன செஞ்சிருக்கிறோம்? நாளை தினத்துல நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. அந்த நிச்சயதார்த்தம் செய்வதற்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆனா அதைத்தான் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஏற்பாடு செய்திருக்கிறோம். கல்யாணம் நடக்க போகுது. இந்த நாளிலே, இந்த சமயத்துல, இந்த நேரத்துல அவன் கல்யாண திருமணம் நடக்க போகிறது. இந்த திருமணம் நடப்பதற்காக இந்த இடத்துல, இந்த மண்டபத்துல, இந்த நபர்கள் மூலமாக அந்த திருமணம் நடைபெறுவதற்காக நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஏற்பாடு செய்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள். ஆனால் தேவன் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவன் ஏற்பாடு. இப்போ வேத புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது 2 ஏற்பாடுகள் இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, அடுத்தது புதிய ஏற்பாடு. இவைகளும் ஏற்பாடுகள் தான். ஏற்பாடுன்னா இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்தில் ஜீவிப்பதற்கும் வாழ்வதற்கும் நல்லதை செய்வதற்கும் இயேசுவை போல மாறுவதற்காக அவர் இந்த வேத புஸ்தகத்தை பழையதும் புதிதுமாக எனக்கும் உங்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். யாரால் ஏற்பாடு செய்திருக்கிறார்? தம்முடைய
ஊழியர்களால் தம்முடைய தாசர்களாலே ஏற்பாடு செய்திருக்கிறார். 40க்கும் ஏறக்குறைய 40 எழுத்தாளர்கள் இருந்து வேத புஸ்தகத்தை தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு எழுதி ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் எதற்குன்னு கேட்டீங்கன்னா, நான் கெட்டு போறது கிடையாது, நான் நீங்களை ஜீவிப்பதற்காக, நான் நீங்களும் வாழ்வதற்காக, நான் நீங்களும் சிறந்தவர்களாக நிற்பதற்காக, நான் நீங்களும் பெறவடைவதற்காக, நான் நீங்களும் அவருடைய பரிசுத்தத்திலே வாழ்வதற்காக, நான் நீங்களும் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு லக்கை நோக்கி ஓடி எனக்கு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற அவன் அந்த கிரீடத்தை பெறுவதற்காக கர்த்தர் வேதாகமத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வாசியுங்கள். எப்பொழுது அவர் தெரிந்து கொண்டார், என்னை உங்களையும் ஒரு காரியத்திற்கு என்று ஏற்படுத்த போகிறார். அப்படி என்றால் இது ஏற்படுத்தப்படுவதற்கு ஏற்பாடு செய்கிற தேவன் எப்பொழுது நம்மளை தெரிந்தெடுத்தார் என்று வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆமென், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஆமென், 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை சத்தமாக வாசிக்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நல்ல கவனிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, உருவாகும் முன்னே அல்ல, எப்படி உருவாக்கும் முன்னே அப்படின்னு சொன்னா உருவாக்குகிறவர். நாம் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆக்கல் வரமன் சொல்லலாமா? உருவாக்குகிறவர். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, நீ உருவாகும் முன்னே அல்ல, உருவாக்கும் முன்னே. அப்ப என்னை உங்களை யார் தாயின் வயிற்றில் உருவாக்கினது? ஆண்டவராகிய தேவன். ராமன் சொல்லலாம். இன்றைக்கும் சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியாத, இன்றைக்கும் ஸ்தோத்திரம், ஹalleluya, இந்த டெக்னாலஜியில் இன்றைக்கும் லேட்டஸ்டான டெக்னாலஜியில் இருக்க, ஆமென் ஆமென், ஒரு பெண்ணின் கர்ப்பத்திலே அவன் ஒரு கரு எவ்விதமாக உருவாகுகிறது என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. அதற்கு எத்தனையோ டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்தி, எத்தனையோ கேமராஸ் எல்லாம் வச்சு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இன்றைக்கும் அவையை கண்டுபிடிக்க முடியவில்லை. சொல்லலாமா? காரணம் என்ன? தாயின் கருவில் உருவாக்குகிறவர் அவர் ஒருவரே. அது எந்த மிஷன்களாலையும், எந்த டெக்னாலஜினாலையும், எந்த ஆராய்ச்சியாளர்களாலையும், எந்த ஞானிகளாலையும் செய்ய முடியாத காரியமே அது தேவனால் ஒருவரால் மட்டுமே செய்ய முடிகிறது. அல்லேலூயா. அப்போ தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே உன்னை என்ன செய்த? அறிந்தேன். அடுத்தது, நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு என்ன செய்த? தீர்க்கதரிசியாக மாற்றினேன். நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை உருவாக்கினேன். எதற்காக தெரியுமா? உன்னை ஏற்பாடு செய்வதற்காக, உன்னை ஏற்படுத்தும்படி. என்ன ஏற்படுத்தும்படி? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக, ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல, ஜாதிகளுக்கு சத்தியத்தை சொல்ல, ஜாதிகளுக்கு ஆண்டவரை அறிவிக்கும்படி உன்னை ஏற்படுத்துவதற்காக நான் உன்னை உருவாக்கினேன். சொல்லுங்களேன். உருவாக்கினேன். வாசிங்க. நான் உன்னை உருவாக்க, அதாவது கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே என்ன செஞ்சேன்? பரிசுத்தம் பண்ணேன். ராமன் சொல்லலாமா? இந்த விஷயம் எல்லாம் கவனிங்க. குழந்தை பிறந்த பிறகுதான் அந்த குழந்தை என்ன செய்வாங்க? சுத்தம் பண்ணுவாங்க. நர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா குழந்தை தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த பிறகுதான் என்ன பண்ணுவாங்க? எடுத்து அந்த குழந்தையை சுத்தம் பண்ணுவாங்க, கிளீன் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னமே, நீ பிறப்பதற்கு முன்னதாகவே, உன் தாய் உன்னை பிரசவிப்பதற்கு முன்னதாகவே உன்னை என்ன செஞ்ச? உன்னை என்ன செஞ்ச? என்ன பரிசுத்தம் பண்ணாரு? என்ன பரிசுத்தம் பண்ணாரு? சொல்லுங்க. சங்கீதக்காரன் 51ல வாசிச்ச 9வது வசனத்துல, நான் துர்குணத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பத்தில். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெளிப்படும் முன்னமே தாயின் கர்ப்பத்திலிருந்து நீ வெளிப்படும் முன்னமே உன்னை எதை பரிசுத்தம் பண்ணாரு? பாவத்தையும் துர்குணத்தையும் அவர் பரிசுத்தம் பண்ணி ஏற்பாடு செய்கிறார். என்ன ஏற்பாடு செய்கிறாரு? நீ ஜாதிகளுக்கு தீர்க்கராக இருக்க வேண்டும்.
ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஊழியக்காரன் மட்டுமல்ல, தேவ பிள்ளையே, சகல ஜனங்களையும் கர்த்தர் விதமாக தான் செஞ்சிருக்கிறார். நாம் என்ன செய்யறதில்ல, அவருடைய வழிகளை அறியாத காரணத்தினாலே அவருடைய வசனத்தின் மகத்துவங்களை கிரகிக்க முடியாமல் போய்விட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்விதமாக தேவன் நம்மளை கண்டார். ஒரு வசனம் சேர்த்து வாசிங்க. எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்ல கவனிங்க. அப்ப எப்போ தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே. உலகம் தோன்றின பிறகு நம்முடைய தாய் தோன்றப்பட்டது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தாயின் கருவில் உருவாக்கப்பட்டு, ஆமென், உருவாக்கும் முன்னமே நான் உன்னை அறிந்தேன். அறிந்த தேவன் என்ன சொல்றாரு? நான் உன்னை நீ தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே உன்னை என்ன செய்தேன்? பரிசுத்தமாக்கினேன். ஆமென் சொல்லலாமா? தாயின் கர்ப்பத்தில் தாயின் கர்ப்பத்தில் நீ வெளிப்படும் முன்னமே உன்னை பரிசுத்தமாக்கினேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நான் உன்னை. எதற்காக தெரிஞ்சு கொண்டாரு? எதற்காக தேர்ந்தெடுத்தாரு? ஏற்பாடு செய்வதற்காக. என்ன ஏற்பாடு செய்ய போகிறாரு? பிறகு நான் சொல்றேன். ஆமென் சொல்லலாமா? சத்தமா எல்லாரும் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த சூழ்நிலையை அறியாத காரணத்தினாலே, புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே, அதை உணராத காரணத்தினாலே உலகத்தோடு நாம் பல சமயங்களிலும் இணைந்து இசைந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையாக மாறுகிறது. ஆனால் தேவன் எதற்காக என்னை உங்களை ஏற்படுத்தப்பட்டோம் என்று அறிந்தால், உலகத்தை பார்த்து நானும் நீங்களும் சொல்லுவோம், உலகமன் பின்னால் சிலுவையில் முன்னால். ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்து எனக்கு ஜீவனும் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்ல முடியும். எப்போ? தேவன் எதற்காக என்னை உங்களை ஏற்படுத்தினார் என்பதை அறிந்தால் நான் நீங்களும் சொல்லக்கூடிய வார்த்தை. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவனும் சாவு எனக்கு ஆதாயம். காரணம் என்ன? ஸ்தோத்திரம். என்னை எதற்காக ஏற்படுத்தினார் என்பதை நான் அறிந்த காரணத்தினாலே உலகத்தை விட்டு கிறிஸ்துவை பின்தொடருகிறேன். உலகத்தில் உள்ளவர்களை புறக்கணிச்சு சிலுவையை பின்தொடருகிறேன். ஆமென் சொல்லலாமா? நாம இன்னும் எதை விடல? சொல்லுங்களேன். எதை விட்டு விலகல? உலகத்தை விட்டு விலகல. நாம இன்னும் உலகத்தை விடல, உலகம் நம்மளை விடல. ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்துவை பின்தொடர்கிறோம். எப்படி பின்தொடர்கிறோம்? பூரணமாக பின்தொடரல. ஸ்தோத்திரம். பாகீகமாக கொஞ்சம் கொஞ்சமா பின்தொடர்றோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை, என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஜெயிச்சிட்டேன். இது எனக்காக ஒரு கிரீடம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். சொல்லலாமா? ஓட்டத்தை முடிச்சாரு, போராட்டத்தை கண்டார், எல்லாவற்றையும் முடித்தவர். அவன் ஆணித்தரமாக அழைத்து சொல்லுகிறாரு, எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். காரணம் என்ன? பரிபூர்ணமாக நான் தேவனை பின்பற்றினேன். என் வேலையை முடிச்சு எனக்காக வைத்திருக்கிற கிரீடத்திற்கு நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. நாம சொல்ல முடியுமா? என் ஓட்டத்தை நான் முடிக்க போகிறேன், இல்ல என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், இல்ல கர்த்தருக்கு தந்த வேலையை சரியாக நான் முடித்தேன், இனி எனக்காக வைத்திருக்கிற கிரீடத்திற்கு நான் காத்திருக்கிறேன் என்று எத்தனை பேருக்கு நம்ம சொல்ல முடியும்? உலகத்தை நம்ம விடல, உலக கிரியைகளை விட்டு விலகல, உலகத்தின் வாழ்க்கையை விட்டு விலகல. இன்னும் உலகம் நமக்குள்ளே காணப்படுகிறது. உலகத்தின் கிரியைகள் நமக்குள்ளே காணப்படுகிறது. உலகத்தின் சில சம்பவங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறது. உலகத்தின் சூழ்நிலைகள் நமக்குள்ளே காணப்படுகிறது. உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளை ஆட்டி படைக்கிறது. அல்லேலூயா. அப்ப எப்படி நாம் எதற்கென்று நியமிக்கப்பட்டோம், எதற்கென்று ஏற்படுத்தப்பட்டோம் என்று எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும்? எப்படி அதை உணர்ந்து கொள்ள முடியும்? அல்லேலூயா. வாசியுங்கள், சீக்கிரமாக வாசியுங்கள். அவன் எதற்கெல்லாம் தேவன் ஜனத்தை ஏற்படுத்தினார்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். எதற்கெல்லாமாக தேவன் ஜனங்களை ஏற்படுத்தினார்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். நல்ல கவனிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும்,
சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை சிலரை மேய்ப்பராகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். போதகராகவும் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. யாரும் தூங்க கூடாது வந்து. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தூங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தெய்வீக மன்னா நஷ்டமாய் போய்விடும். ஆமென். அறியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். எதற்கெல்லாம் அவர் ஏற்பாடு செய்தார் என்று சொன்னா, அவர் சிலரை ஒரு முறை ஒரு சபையில இந்த பிரசங்கத்தை, இந்த வசனத்தை இன்னொரு பாஸ்டர் வாசிக்க சொன்னாரு. ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, வேகமா எந்திரிச்சு வாசிச்சாங்க. எப்படி வாசிச்சாங்க தெரியுமா? அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் ஏற்பாடு பண்ணினார். எது? சில்லறை. எது? சில்லறை. சில்லறை. சில்லறை அல்ல. நிறைய பேர் அப்படிதான் வாசிப்பாங்க, சில்லறை. பரவாயில்ல, கருத்து நல்ல சகோதரர் நீட்டா வாசிச்சது வந்து சிலரை. நம்ம எல்லாரும் அப்படி வாசிச்சோம். ஒரு இதுக்காக சொன்னோம் வந்து, காரணம் அவசரப்பட்டு வாசிக்கும் பொழுது அங்கே உள்ள எழுத்துக்கள் என்னன்னு கூட தெரியாது வந்து. ஸ்தோத்திரம். நான் கட்டாயமா கண்ணாடி எடுத்துட்டு வாசிச்சேன்னா சிலர் தான் வாசிப்பேன். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், சிலரை, எல்லாரையும் அல்ல. எப்படி? எல்லாரையும் அல்ல, சிலர்களை. இன்னும் நம்ம செந்தமிழ்ல போகணும்னு சொன்னா சிலர்களை. எப்படி என்ன ஏற்பாடு பண்ணாரு? அப்போஸ்தலராக. அப்போஸ்தலராக. அப்போஸ்தலர்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் என்ன அர்த்தம்? இல்ல ஏற்கனவே உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் மறந்துட்டீங்க. அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். எப்படி? அனுப்பப்பட்டவர்கள் அப்போஸ்தலர் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீங்கள் போய் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீஷராக்கி பிதா குமாரன். அது மேல வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். இதுதான். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ஆமென் சொல்லலாமா? நல்ல சத்தமா சொல்லுங்களே. ஹalleluya. ஸ்தோத்திரம். எதற்காக ஏற்பாடு பண்ணினா? அப்போஸ்தலர் என்ன? அனுப்புகிறார். அனுப்பப்பட்டவர்கள். எதற்காக அனுப்பப்பட்டவர்கள்? உபதேசம் சொல்வதற்காக, சத்தியத்தை சொல்வதற்காக, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக, சபைகளை ஸ்தாபிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். எப்படி? சிலரை என்னென்ன ஏற்பாடு பண்ணாரு? தீர்க்கதரிசிகளாகவும். சகோதரர்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இங்க தான் இருக்கீங்களா எல்லாரும்? சிலரை என்ன செஞ்சாங்க ஆண்டவர்? தீர்க்கதரிசிகளாகவும். எப்படி சொல்லுங்க? தீர்க்கதரிசிகள். சோ தீர்க்கதரிசிகள்னா யாரு? தீர்க்கதரிசிகள்னா யாரு? அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர்கள். தீர்க்கதரிசிகள் யாரு? தேவனுடைய வார்த்தையை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்கள். ஆமென் சொல்லலாமா? ஆமென். தேவனுடைய வசனத்தை வாங்கி, தேவனுடைய ஆலோசனையை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்கள் தீர்க்கதரிசிகள். அன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனத்தாரை தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் நடத்தினார், பேசினார். காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பாவங்களை கண்டித்துணர்த்தும்படி, அவர்களை அந்த பாவ குற்றங்களை அறிவிக்கும்படி, காரியங்களை தெரியப்படுத்தும்படி ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். ஆமென் சொல்லலாமா? தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய காரியம் சொன்னா நேற்றைய தினத்தில் நடந்த காரியம் அல்ல, இன்றைக்கு நடந்த காரியம் அல்ல, நாளைக்கு நடக்க போற காரியம் அல்ல. இது மூன்றையும் சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி. ஆமென். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இந்த மூன்று டென்ஸை குறித்துண்டான காரியங்களை சொல்லுகிறவன் தான் யாரு?
தீர்க்கதரிசி. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, தீர்க்கதரிசியாகவும் ஏற்படுத்தினார். அடுத்தது சிலரை சுவிசேஷகர்களாக. சுவிசேஷம் சொல்ற யாரு? இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லப்படுவார்கள். சுவிசேஷகர்கள். இவங்க மேல சபை ஊழியம் கிடையாது. யாருக்கு? சுவிசேஷகர்கள் சபை ஊழியம் செய்ய முடியாது. காரணம் சபை ஊழியம் என்பது மிக பாடுள்ள ஊழியம். எத்தனை பேர் புரியுதுங்க? சபை ஊழியம் ஒரு போதகர் என்று சொன்னால் மிகுந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகிக்கக்கூடிய தன்மையுடையவராக இருக்க வேண்டிய யாரு? சபை ஊழியக்காரன், பாஸ்டர். ஸ்தோத்திரம். அப்ப இங்கே சுவிசேஷங்களாக அறிவிக்கிறார். சுவிசேஷனுடைய வேலை என்ன? சுவிசேஷத்தை அறிவித்து போயிட்டே இருக்கிற வேலை. இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம். பொள்ளாச்சியில சுவிசேஷம் அறிவிச்சால் அடுத்து கோயம்புத்தூர்ல சுவிசேஷம் அறிவிச்சால் திண்டுக்கல்ல கோயம்புத்தூர் சுவிசேஷம் அறிவிச்சால் சென்னையில சுவிசேஷம் அறிவிச்சால் அடுத்து எங்க? திருநெல்வேலியில. இப்படி போயிட்டே இருப்பாங்க. இவங்க யாரு? சுவிசேஷகர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அடுத்து யாரை நியமிச்சாரு? சிலரை மெய்ப்பராகவும், அடுத்தது போதகராகவும். அங்க பாருங்க, மெய்ப்பராகவும் என்று சொல்லிட்டு அங்க அடுத்து என்ன சொல்லல? சிலரை என்று சொல்லல. என்ன காரணம்? மெய்ப்பனும் போதகனும் ஒன்று. ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென் சொல்லுங்களேன். மெய்ப்பன் என்ன செய்ய வேண்டும்? போதிக்க வேண்டும். மெய்ப்பன் என்ன செய்யணும்? போதிக்கணும். அதனாலதான் அங்க மறுபடி மெய்ப்பராகவும் என்று சொல்லிட்டு சிலரை என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தாமல் போதகராகவும். அப்ப மெய்ப்பன் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்களேன். போதிக்கணும். யாரு போதிக்கணும்? யாருக்கு போதிக்கணும்? ஜனங்களுக்கு போதிக்கணும். ஆளுங்களுக்கு போதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். போதிக்கலன்னு சொன்னவங்க யார் அல்ல? போதகர் அல்ல, மெய்ப்பர் அல்ல. அதனால தான் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவன் ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. மெய்ப்பனும் ஆடுகளுடைய சத்தத்தையும் அறிந்திருக்கிறான். அவன் சொல்லலாமா? அப்போ அவன் போதகராகவும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கடைசி வசனம் ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லலாமா? எல்லாரையும் அல்ல. நல்லா கவனிச்சுங்க. எல்லாரையும் அல்ல. யாரை? சிலரை. இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்கள், போதகர்கள், எவாஞ்சலிஸ்ட், தீர்க்கதரிசிகள், ஆமென் ஸ்தோத்திரம், மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், இவர்கள் எல்லாம் இந்த லிஸ்டிலே வருகிறவர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏற்படுத்தினார். ஒரு வசனத்தோட சேர்த்து சீக்கிரமாக வாசியுங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். எபேசியர், அதே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? முத்திரையிடப்பட்டார்கள். வாசிக்கலாம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுந்தராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? 13வது வசனம். நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் ஜனமாகிய நானும் நீங்களும். சொல்லலாமா? முத்திரையிடப்பட்டா மறுபடியும் அந்த முத்திரை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. மாற்றவே முடியாது. நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவருடைய நெத்தியில முத்திரையிட்டு விட்டால் அந்த முத்திரை என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய தலை விதி, என்னுடைய தலை எழுத்து, அதை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியும். நமக்கு ஒரு விதி இருக்குது, நமக்கு ஒரு எழுத்து இருக்குது. என்ன எழுத்து தெரியுமா? நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும். அவருடைய சொந்த ஜனமாகவே இருக்க வேண்டும். அவர் நமக்கு தகப்பனாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விதியாக இருக்கிறது, நம்முடைய எழுத்தாக இருக்கிறது.
அதை ஒருவராலும் அழிக்க முடியாது. நானும் நீங்களும் அதை மாற்ற நினைச்சாலும் மாற்ற முடியாது. எங்க போனாலும் நம்ம யாருதான்? தேவனுடைய பிள்ளைகள் தான். ஸ்தோத்திரம். எங்க போனாலும் தேவ ஜனம் தான். எங்க போனாலும் அவருக்கு பிள்ளைகள் தான். நம்ம அதை மாற்ற முடியாது. அப்போ நானும் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். நம்ம வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குவோம். லோன் வாங்கி வீடு கட்டுவோம். வீடு கட்டி பிறகு கடன் கட்ட முடியலன்னு சொன்னா ஒரு 4-5 நோட்டீஸ் வரும். நோட்டீஸ் வந்த பிறகு அந்த நோட்டீஸுக்கு நம்ம ரிப்ளை பண்ணலன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? வந்து பார்ப்பான், பேசி பார்ப்பான், எல்லாமே செய்வான். இதற்கு நம்ம வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கலன்னு சொன்னா அவன் வீட்டை என்ன செய்வான்? ஜப்தி செய்வான். வந்து ஜப்தி பண்ணும்போது என்ன பண்ணுவான் தெரியுங்களா? வீட்டை ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்து நம்ம போட்டிருக்கிற திண்டுக்கல் பூட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த திண்டுக்கல் பூட்டு மேல ஒரு துணியை சுற்றுவான். துணியை சுத்திட்டு அதுல வந்து என்ன செய்வான்? ஒரு சீல் வைப்பான். அந்த சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வகையான பிசின், ஒரு வகையான பசையா இருக்கும். அந்த பசையை வச்சு நல்லா கவர் பண்ணி ஒரு நல்ல சீல் வச்சிருவான். கவர்மெண்டுடைய சீல் வச்சிருவான். அவனுடைய ஒஃபிஷியலான அந்த சீல் வச்சிருவான். இப்போ அந்த வீட்டுக்காரங்க வந்து என்னதான் முயற்சி பண்ண உடைக்க முடியும், பூட்டை உடைக்க முடியும். ஆனா அந்த சீல் சொல்லும், நீ கொடுக்க வேண்டிய பணத்தை செலுத்தாதனால உனக்கு பணம் கொடுத்தவர்கள் இந்த வீட்டை என்ன செஞ்சிருக்காங்க? முத்திரை போட்டிருக்கிறாங்க. நீ இந்த பணத்தை திருப்பி செலுத்துற வரைக்கும் என்னை திறக்கவே கூடாது. திறக்க முடியாதுன்னு இல்லை, திறக்கவே கூடாது. யாரு சொல்லும்? அந்த முத்திரை சொல்லும். ராமன் சொல்லலாமா? அந்த முத்திரை சொல்ல. முத்திரையை பார்க்கும்போது கொஞ்சம் பயம் உண்டாகும். காரணம் என்ன? இது அபிஷியலான முத்திரை, அதிகாரபூர்வமான முத்திரை. இது உடைச்சால் உடைக்கிறவன் எங்க போக வேண்டி வரும்? ஜெயிலுக்கு போகணும். அப்ப அந்த முத்திரை சொல்லும், என்னை உடைக்காத, உடைச்சா நீ ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். சொல்லலாமா? அப்படி என்றால் அருமையான தேவச்சனமே, நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கும் பொழுது சாத்தான் வந்து தொட்டு பார்ப்பா, சாத்தான் வந்து முட்டி பார்ப்பா, சாத்தான் வந்து நம்மளை மோதி பார்ப்பா. அந்த முத்திரை சொல்லும், இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள். சாத்தானே, நீ தொட முடியாது. சொல்லலாமா? நீ தொட முடியாது. அப்படி என்றால் அருமையான தேவச்சனமே, நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஏற்படுத்தப்பட்டதாக நானும் நீங்களும் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். யாராலே? எனக்கும் உங்களுக்குமாக இலவசமாய் தந்தருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். இனி ஒரு தீங்கு முன்னை அணுகாது. சொல்லுங்களேன். அல்லேலூயா. சீக்கிரமாக ஒரு வசனத்தை கூட சீக்கிரமாக வாசியுங்கள். ஆமென். சொல்ல 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஹalleluya. praise the Lord. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென் சொல்லலாமா? நாம் கடைசி நாட்களிலே மீட்கப்படும் பொருட்டாக ஆமென் ஆமென் எபேசியரிலே சொல்லப்பட்டது போல முத்திரையிடப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு சாதாரணமான பிசினால நாம் முத்திரையிடப்படல, ஒரு இங்குனால நாம் என்ன செய்யல, ஆமென் முத்திரையிடப்படல, வேற ஏதேனும் ஒரு காரியத்தினால முத்திரையிடப்படல. யாரால முத்திரையிடப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். சத்தமான அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சந்தோஷமான அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எப்போ? இயேசு கிறிஸ்து வருகை நாட்களிலே நானும் நீங்களும் மீட்கப்படுவதற்கு அச்சடையாளமாக முத்திரைக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையிலே நான் நீங்கள் மேல போகணுமா வேண்டுமா என்பது இந்த முத்திரை, இந்த சீல் போல அவர் சொன்னா மட்டும்தான் ஆக முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த முத்திரை சொல்லும், நான் என் பிள்ளை முத்திரையிட்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அந்த முத்திரை உடைக்கப்பட்டு எடுத்து கொள்ளப்படுவதற்கு என் மகன் என் மகள் ஆயத்தமாயிருக்கிறார். இரண்டாம் வருகையில நீயும் செல்ல. ஆமென் சொல்லலாமா? அது வரைக்கும் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். ஏன் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம்? சாத்தான் தொடக்கூடாது, தீங்கு சேரக்கூடாது, தீமை தொடக்கூடாது, பொல்லாங்கு காணக்கூடாது, பொல்லாங்கு தொடக்கூடாது, அந்தகார சூழ்ந்து கொள்ளக்கூடாது, பாவங்கள் நம்மளை சீண்டக்கூடாது,
அக்கிரமம் நம்மை தொடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரையிட்டிருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். நம்ம சாதாரணமான நாட்கள் நினைக்காதீங்க, ஏனோ தானே என்று நம்ம நினைக்காதீங்க, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்திக்காதீங்க. பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். யாரால? பரிசுத்த சத்தமா ஆவியானவர். சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர். சாதாரணமான முத்திரை அல்ல, பரிசுத்த ஆவியினால். ஆமென். ஆக அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்த கூடாது. நாம் செய்கிற சின்ன சின்ன பாவங்களாக இருந்தாலும், சின்ன சின்ன குற்றங்களாக இருந்தாலும், சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தால் முதலில் துக்கப்படுகிறது யாரே? காரணம் என்ன? நம்முடைய கடைசி மீட்புக்காக அவர் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறார். முத்திரையாக நம்ம காணப்படுகிறார். நான் உன்னை பாதுகாத்து நடத்துறேன் இல்லை, நான் உன்னை சுமக்கிறேன் இல்லை, நான் உன்னை பராமரிக்கிறேன் இல்லை, நான் உன்னோட பேசுகிறேன் இல்லை, உனக்காக நான் எப்பொழுதும் உன் கூடவே நான் வந்துட்டு இருக்கிறேன்ல, உன்னோடு கூட நான் உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறேன்லப்பா, உன்னோடு கூட நான் பேசுற சமாதானப்படுத்துறேன்ல, நீ ஏன் இப்படி செஞ்சு இதை செஞ்சு என்னை துக்கப்படுத்துற, என்ன துக்கப்படுத்துற? கடைசி நாட்களில் நீ மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் உன் கூட இருந்தா தான், முத்திரை ஒட்டி இருந்தாதான் நீ மீட்கப்பட முடியும். ஹல்லேலூயா, நீ மீட்கப்பட முடியும். ஆக என்னை துக்கப்படுத்தாது என்று ஸ்தோத்திர. பரிசுத்தம் நமக்குள் இருந்து கேழுவதை, கெஞ்சுவதை, நமக்குள் இருந்தவர் கேட்பதை, நமக்குள் இருந்து வியாகுலப்படுவதை அவரை பெற்றுக்கொண்டவர்கள் அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லலாமா? அருமையான தேவஜனமே, ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் ஆமென் அந்த வசனத்தை வாசிங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீக்கப்பட கடவுது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகின்ற காரியங்கள் என்னது? சகலவிதமான கசப்பு. யாரை துக்கப்படுத்துது? பரிசுத்த ஆவியானவரை. கோபம் யாரை துக்கப்படுத்துது? பரிசுத்த ஆவியானவர். மூர்க்கம் யாரை துக்கப்படுத்துது? பரிசுத்த ஆவியானவரை. கூக்குரலும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துது. தூஷணம் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு. ஏன் ஏன் நீங்க சொல்றாரு? இவைகள் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யுது? துக்கப்படுத்துது. ராமன் சொல்லலாமா? துக்கப்படு. கடைசியாக வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். நீங்களோ நல்ல கவனிங்க, ஏற்படுத்தப்பட்டோம். எதற்காக ஏற்படுத்தப்பட்டோம்? எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? எதற்காக முத்திரையிடப்பட்டோம்? எதற்காக நாம தேவனுக்கு முன்பாக முத்திரையிடப்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம்? கவனிங்க. ஆமென். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நல்ல கவனிங்க, வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நல்ல கவனிங்க. எதற்காக ஏற்படுத்தப்பட்டார்? எதற்காக நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம்? எதற்காக நாம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? நம்மை அந்தகாரத்தில் நின்று வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நல்ல கவனிங்க. அந்தகாரத்தில் இருந்து, உளையான சேற்றில் இருந்து, பாவத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து என்னை உங்களை மீட்டெடுத்து அவன் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தேவன் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? ஏற்பாடு செய்திருக்கிறார். சொல்லலாமா? ஏற்படுத்தினவர்களுக்கு, ஏற்பாடு செய்யப்பட்டவர்களுக்கு என்ன டிசிக்னேஷன் கொடுத்திருக்கிறார்? என்ன அடையாளம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. வாசிங்களா? நல்ல கவனிங்க. நீங்கள் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்தது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கிற டெசிக்னேஷன், அடையாளம் என்னது? நீங்கள் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்தது என்னது? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அடுத்தது இப்படி எப்படி? பரிசுத்த ஜாதி. ராமன் சொல்லலாமா? சத்தமாக சொல்லுங்க. அடுத்து என்ன அடையாளம் காட்டுறாரு? பரிசுத்த ஜாதி. அடுத்தது எல்லாற்றுக்கும் மேல ஜாதிகளாய் கிடந்த என்னையும் உங்களையும் அவருக்கு சொந்த ஜனமாக மாற்றிவிட்டார். ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த, ஒன்றுக்கும் உதவாத, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த என்னையும் உங்களையும்
மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, என்னையும் உங்களை கர்த்தர் எதற்காக அவன் தெரிந்து கொண்டார், அவன் எதற்காக பரிசுத்தம் பண்ணினார், எதற்காக முத்திரையிட்டார், எதற்காக ஏற்படுத்தினார் என்பதை சரியாக நாம் அறிந்தால் இந்த உலகத்தை பார்த்து சொல்லுவோம் நாம, உலகமே நீ எனக்கு பின்னாலே, அவன் சிலுவையே நீ எனக்கு முன்பாக இருக்கிறாய், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் பின்னால், சிலுவையின் முன்னால் இயேசுவை நோக்கி நான் பயணம் செய்வேன். ஆமென். எல்லாரும் எழுந்து நிக்கலாமா தேவ சமூகத்திலே? அல்லேலூயா.